ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உருண்டை குழம்பு செய்யலாமா? யாருக்கு தான் உருண்டை குழம்பு பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புனே சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் கடலைப்பருப்பு ஒரு கப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஒரு பொறுப்பு அரைச்சிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே பால்ஸாக நம்ம இது பண்ணிட்டு நம்ம இட்லி பானையை ரெடியாக வச்சுக்கலாம். அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டிங்கன்னா உருண்டைங்கெல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ தேங்காய் விழுதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பத்து தேங்காய் பொடியும் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டுக்கு கொடுக்கும், நல்லாவே இருக்கும் உருண்டை குழம்புக்கு. இப்போ நம்மளுடைய உருண்டைகள் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க, நல்லா வெந்துருச்சா உள்ள அப்படின்னு. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தாளிக்கிறது தான். 2 வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஒரு தக்காளி அதையும் வதக்கிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்கும் போது இந்த தேங்காய் விதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே. ஸோ குழம்பு கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் நீங்கள் வேக வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வேக வச்சதுனால இது 2 கொதிச்சாலும் போதும், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டீங்கன்னா சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்துருன்னு. ஸோ லாஸ்ட்டாக பொடியான இருக்கா கொத்தமல்லி போட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான உருண்டை குழம்பு தயார். இது சுட சுட சாதத்தில் வெறுமே இந்த உருண்டைகளை வச்சு இந்த சாதத்தை சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்கவே அவசியம் இல்லைன்னா ஊறுகாய், அப்பளம், வத்தல் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும். நன்றி.